வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெல் நாற்று எப்படி விடலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பிரில்லியன்ட் ஜோக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெல் நாற்று விடுறதுல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குங்க. அதில் முதல் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வயலை வந்து தயார்படுத்துறது. இந்த தயார்படுத்துறதுக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வரப்போரங்களில் இருக்கிற இல்லை வயல் ஓரங்களில் இருக்கிற புதர்களை வெட்டிட்டு வந்து அந்த செடி கொடி அந்த இலைகளெல்லாம் வெட்டிட்டு வந்து வயலில் போட்டு உழவு ஓட்டி வயலை வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வயலில் வந்து பலதானிய விதைப்பு வந்து செய்கிறாங்க. இதுவும் வந்து நல்ல மெத்தட் தான், அதுவும் வந்து நல்ல மெத்தட் தான். முல்லை வந்து நிறைய புதர் செடிகள்லாம் இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை வந்து வெட்டிட்டு வந்து நம்ம போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து நிறைய இடங்களில் புதரும் இல்லை, அதிகமான மரங்களும் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பலதானிய விதைப்பு வந்து செய்கிறோம். இந்த பலதானிய விதைப்பு பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே போய் பாருங்கள். இந்த பலதானிய விதைப்பு எப்படி செய்யலாம், அதனால் என்ன பயன் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்க, இப்போ வந்து பலதானிய விதைப்பு வந்து விதைச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இந்த பலதானிய விதைப்பில் அந்த செடிகளில் பூ பூக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து அதை அடித்து உழவு ஓட்டணுங்க. ஸோ அப்படி அடித்து உழவு ஓட்டணும் அப்படின்னா, அந்த செடி கொடியில் இருக்கிற அந்த சத்துக்கள் வந்து நமக்கு மண்ணுக்கு வந்து நல்லா ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து நல்லா வந்து வளமாகுங்க. ஸோ இதை வளமாகிறதுனால நம்ம அடுத்து நம்ம வந்து நாற்று விடும் பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா, இப்போது வந்து இந்த வயலில் வந்து பலதானியம் விதைச்சி அதை வந்து ஓட்டி விட்டாங்க. இப்போ இதில் வந்து தண்ணி விட்டு வச்சுருக்காங்க. சுற்றி 4 பக்கம் வந்து கரை கட்டி இருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து நாற்று விட போகிறாங்க. ஸோ இப்போ வந்து டிராக்டரில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கேஜுவல் மாட்டுவாங்க. கேஜுவல் மாட்டி அப்படியே வந்து உழவு ஓட்டுவாங்க. இப்போ இவங்ககிட்ட வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, சின்ன டிராக்டர் இருக்கனால அவங்க வந்து ரொட்டவேட்டர் மாட்டி இந்த இடத்துல வந்து நாற்று விடுறதுக்காக வயலில் வந்து ஓட்ட போகிறாங்க. ஏன் கேஜுவல் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிராக்டர் ஏற்கனவே வந்து பெரிய டிராக்டர் ஓட்டும்போது நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து லோடு வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கேஜுவல் மாட்டி ஓட்டுவாங்க. ஸோ இருக்கிறவங்க அந்த மாதிரி ஓட்டிக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த சின்ன டிராக்டர்லேயுமே ரொட்டவேட்டரை கனெக்ட் பண்ணி அதுலேயே வந்து உழவு ஓட்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இதுவே ஓகேவாக இருக்குது, இது வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது மூலியமாகவே நம்ம வந்து வயல் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மெத்தடாலஜியில் அவங்க வந்து வயலை வந்து ஓட்டிக்கிறாங்க. சரிங்களா, இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு மட்டும் வந்து மாடு வச்சு உழவு ஓட்டுறாங்க. ஸோ மாடு வச்சு உழவு ஓட்டும் பொழுதும் அதுவுமே வந்து நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட்டும் வந்து கொடுத்துருக்குதுங்க. சரிங்களா, இப்போ உங்கள்கிட்ட என்ன ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கோ அதை பயன்படுத்தி நம்ம வந்து வயலை வந்து ஓட்டிக்கலாம். இந்த உழவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 உழவு 4 உழவு அப்படி ஓட்டினீங்க அப்படின்னா நல்லா சமமாக நல்லா வந்து உழுகிற மண்ணெல்லாம் வந்து பறித்து போட்டு நல்லா வந்து உழவு ஓட்டுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல நெல் வந்து உள்ள வேர் இறங்குறதுக்கும் நல்ல ஒரு வாட்டமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உழவு ஓட்டிட்டு அப்படின்னா இங்கே வந்து 3 உழவு வந்து ஓட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உழவு ஓட்டி முடிச்சாச்சு. டிராக்டரில் 2லேருந்து 3 உழவு ஓட்டினோம் அப்படின்னா இந்த நெல்மணிகளோட வேர்கள் இறங்குறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் டிராக்டரில் ஓட்டினா ஓட்டிக்கலாம், இல்லை பெரிய டிராக்டரில் ஓட்டினா ஓட்டிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து மாட்டில் ஓட்டுறதாலும் ஓட்டிக்கலாங்க. எல்லாத்துலேயுமே நல்லா ஓட்ட முடியும். ஸோ அதில் எது உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் நல்லா ஓட்டிக்கோங்க. ஓட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா வேர் வந்து இறங்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வயல் வந்து சமமாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா தண்ணி விடும் பொழுது ஒரு பக்கம் நல்லா தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா, தண்ணி இருக்கிற பக்கம் ஓரளவுக்கு நல்லா நெல் முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தண்ணி கம்மியாக இருக்கிற பக்கம் தண்ணி பற்றாமல் நெல் முளைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தண்ணி அதிகமாக இருந்து ஒரு பக்கம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல்மணிகள் வந்து அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த எங்கே நாற்று விடுறோமோ அந்த வயலில் 4 பக்கமும் அந்த 1 இன்ச்சு தண்ணி இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பரம்பு வச்சு இந்த மாதிரி வந்து வயல் ஃபுல்லாக நிறை விடுவாங்க. ஏதாவது ஒரு பக்கம் மண் மேடாக இருக்கா, ஸோ அதை பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த நாற்று விடுறதுல வந்து தண்ணியை வந்து வெளியேற்றணும். அதாவது தண்ணி வந்து கொஞ்சம் கூட நம்ம வெளியேற்றிட்டோம்னா கொஞ்சம் கூட வயலுக்குள்ளே நிற்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் கொஞ்சம் டேப்பராக வச்சுட்டு மற்ற பக்கம் எல்லாத்தையும் வந்து சரிசமமாக வச்சுட்டு வருவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, தண்ணி பிடுங்கி விட்டோம் அப்படின்னா அது வெளியில் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து உள்ளே தண்ணி நிற்காது. ஸோ இந்த விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு தான் இந்த பரம் போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து தேய்க்கிறோங்க. ஸோ இப்படி இழுத்து விடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து சமமாக ஆகிடும். ஸோ சமமாக ஆகிறதுனால நமக்கு வந்து தண்ணி வந்து ஒரு இடத்துல அதிகமாகவோ ஒரு இடத்துல கம்மியாகவோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வாய்க்காலை வந்து அந்த கரைகளில் வந்து எடுத்து கட்டுவாங்க. ஸோ இப்படி எடுத்து கட்டுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, தண்ணி உடச்சிட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த எடுத்து கட்டும் பொழுது புல் வந்து சீக்கிரமாக அந்த இடத்துல வந்து முளைக்காது. ஏன்னா எடுத்து மடித்து கட்டியிருப்போம். அதே ஏதாவது புல் விதை இருந்தாலும் நல்லா அது மேலே மண் இருக்கனால மண் முட்டிட்டு வெளியே வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் புல் முளைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்து கட்டிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டோம். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2 நாள் வந்து நெல்லை வந்து கோணி சாக்கில் போட்டு
தொட்டிக்குள்ளே போட்டு ஊற வச்சுருவாங்க. இப்படி ஊற வச்சுட்டாங்க அப்படின்னா 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பு வந்துடும். இந்த முளைப்பு வந்த நெல்லை எடுத்துகிட்டு வந்து சனி மூலையே வச்சு நல்லா சாமி கும்பிட்டு, சாமி கும்பிட்றதுக்கப்புறமா அந்த நெல்மணிகளை சனி மூலையில் வந்து எங்கள் ஊர் வழக்கப்படி என்ன பண்ணுவாங்கன்னா விதைச்சிருவாங்க. விதைச்சதுக்கப்புறம் வயல் ஃபுல்லாக வந்து அந்த எங்கே நாற்று விடுறோமோ அந்த இடத்த ஃபுல்லாகவே வந்து அப்படியே பரவலாக வந்து போட்டு விடுவாங்க. போட்டு விடும் பொழுது எல்லா இடத்தையும் நெல் இருக்கா விழுந்து இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கணும். இல்லை நம்ம வந்து குட்டானா போட்டோம்னா அங்கங்கே குட்டானா முளைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் சமமாக வந்து நல்லா தூவி இருக்கிறோமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து நெல் வந்து விதைக்கும் பொழுது நல்லா பார்த்துக்கணுங்க. வந்து விதைச்சாச்சு. விதைச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து ப்ராப்பராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மயில் வந்து இந்த நெல்லை வந்து கிளறாமல் பார்த்துக்கணும். கிளறிச்சு அப்படின்னா நெல்லை வந்து சாப்பிட்டு போயிடும். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நெல் முளைக்காது. அப்போ நமக்கு வந்து நாற்று பத்தாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம நாற்று பிடுங்கிற ஒரு கொஞ்சம் ஸ்டேஜ் வரைக்குமே கூட நம்ம வந்து நல்லா கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். இதுக்கு வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படின்னா வயலை சுற்றி வந்து சீலை துணியை வச்சு கட்டுவாங்க. ஏன்னா மயிலுக்கு வந்து அங்கே நெல்லோட நாற்று இருக்குது அப்படிங்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தடும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்த விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நெல் விதைச்ச உடனேயுமே மழை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வயலில் வந்து தண்ணி வச்சுருக்கணுங்க. சரிங்களா? வயலில் தண்ணி வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா மழை வரும் பொழுது நெல் நாற்றுல தண்ணி இல்லை அப்படின்னா அந்த மழை தண்ணி படும் பொழுது அந்த நெல்லை வந்து திருப்பி போட்டுரும். அப்போது மண்ணுக்குள்ளே போயிட்டு இருந்த வேர் வந்து வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்துச்சு அப்படின்னா அந்த நாற்று வந்து அப்படியே கருகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் மழை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நாற்றுக்கு வந்து தண்ணி இருக்கணும். மற்ற நேரங்களில் வந்து தண்ணி விட்டு நம்ம வந்து பிடிங்கி விடுற அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து வச்சுருப்போங்க. ஸோ அப்படி வச்சுருந்தாவே நமக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சிலர் வந்து ஏற்கனவே நம்ம அடி உரமாக நான் வந்து பலதானி விதைப்போ இல்லைன்னா வந்து தலதாமுகளே போட்டு வச்சுருப்போம். இது பத்தலை இது நல்லா இல்லை அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஒரு சில உரங்கள் வந்து போடுறாங்க. நம்ம ஊர் சைடில் ஒரு சிலர் வந்து மீன் அமிலமும் வந்து தெளிக்கிறாங்க. இதுக்கு எங்கள் மீன் அமிலம் தெளித்தோம் அப்படின்னா கொஞ்சம் அளவுக்கு வந்து க்ரோத் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக மீன் அமிலம் தெளிக்கிறாங்க. இல்லை தண்ணி வழியாகவும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ எத்தனை நாள் நமக்கு வந்து முளைப்பு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 நாள் நமக்கு வந்து ஓரளவுக்கு முளைச்சிருக்கிறது வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20லேருந்து 25 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வளர்ந்துருக்கும். நம்ம எடுத்து வந்து நம்ம எந்த வயலில் வந்து நம்ம நடவு செய்ய போகிறோமோ அந்த வயலில் போய் நம்ம நடவு செஞ்சுக்கலாங்க. ஸோ இதுதாங்க வந்து நாற்று நடவுறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இதில் ஏதாவது நான் வந்து தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சுட்டி காட்டுங்க. இதை நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கும் போது சரி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் எப்படி நாற்று விடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்த்துருப்போங்க. ஸோ அடுத்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாற்று எப்படி நடவு செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாகவே பார்க்கலாங்க. அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.